வெல்கம் டு ஆல். இது ஒன்னின் ஆல். நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுடைய செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ப்ரிடிக்ஷனில் போயிடலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா அடிலைட் ஓவல், ஆஸ்திரேலியாவில் அடிலைட் ஓவலில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இந்த பிட்ச்சு வந்து பேஸ் பவுலருக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ பேஸ் பவுலருக்காக நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னு பவுலர்லேயே அதிக பேரை நீங்கள் கொண்டுட்டு போகலாமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. பிட்ச் ரிப்போர்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சோட ட்ரீம் டீமை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் ராகுல், கேரி, ரிஷப் பண்ட்டு, ஸோ ஜாஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, ஜே பும்ரா, ஹசில்வுட், ராணா, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் டீம் வந்திருக்கு. ஸோ போன மேட்சே வந்து எல்லோரும் பவுலிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்தது என்னமோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பேட்டிங்லேயே ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மேட்ச்சை வந்து பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்தவரையில் வந்து பவுலிங்க்கு வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னு பிட்ச் ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து இந்த கிரவுண்டில் அடிலைட் ஓவலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரலையுமே ஒரு 160 விக்கெட்டு வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பேஸ் பவுலர் மட்டுமே 140 விக்கெட்டுக்கு மேலே, ஸ்பேஸ் பவுலர் மட்டுமே 140 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இங்கே ஸ்பேஸ் பவுலர் தான் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் வந்து 80% வந்து வின்னிங் ஆவரேஜ் வந்து இருக்குது பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதே போல் பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீமுக்கு வந்து 75% வந்து கொடுத்துருக்காங்க வின்னிங் சான்ஸு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து டே அண்ட் நைட்டாக நடக்குது. டெஸ்ட் மேட்ச்னாலே பகலில் தொடங்கி பகல்லே முடிஞ்சிடும். ஆனால் இந்த மேட்ச் வந்து டே அண்ட் நைட்டாக வந்து நடக்குது. அதனால் வந்து பவுலிங்க்கு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சாதகமாக இருக்கும் தான் பிட்ச் ரிப்போர்ட்டில் தெரிய வருது. போன மேட்ச்சில் பவுலிங் அதிக பேர் கொண்டுட்டு போனவங்க இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து பவுலரை அதிக பேர் வச்சு போகலாம். பவுலிங்கில் அதிக பேரை வச்சு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பவுலிங் வந்து ரெண்டு டீம்லேயுமே வந்து ஒரு ஆவரேஜான பவுலர்ஸை வச்சு தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து வச்சுக்கலாம், நல்ல பவுலரு. இந்தியாவோட ஸ்ட்ரைக் பவுலர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அவரை வந்து நீங்கள் உங்கள் டீமில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபார்மில் இல்லைன்னு தான் தெரிய வருது. அதுக்கு பதில் நீங்கள் ஹச்ரானாவை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அவங்கள்ட்ட பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்ல ஃபாஸ்ட்டும் போடுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஏன் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து இப்போது இந்தியா பவுலிங் இப்போ ஒரிஜினலான அந்த ஒரு எஃபெக்டிவான டீம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருப்பார், முகமது சமீர் இருப்பார். அதுக்கு கீழே வர அதுக்கு சப்போர்ட்டிங் பவுலரான இவர் ஹர்ஷ்தீப் சிங் வந்து வச்சுருப்பாங்க. அதேமாதிரி மிச்சல் ஸ்டார்க் இருப்பார், பர்டில் இருப்பார், ஜே வெகன்ட்ராஃப் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பவுலிங் யூனிட் இப்போ வந்து அந்தளவு ஃபாஸ்ட்டு கொண்டு வரல. ஆனால் இது வந்து மேபி நீங்கள் வந்து விக்கெட் வந்து அதிகமாக விழுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் மேட்சாக நடக்குது. அதனால் வந்து நீங்கள் விக்கெட்டுக்கு வந்து பாரபட்சம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் பிளேயரை வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்கார், அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் இருக்கார், விராட் கோலி இருக்கார், மிச்சல் மார்ஸு, நிதிஷ்குமார் ரெட்டி, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
6 பேர் இருக்காங்க அதில். இதில் வந்து ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆகிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு பிளேயர் எங்கே மிஸ் ஆவாங்கன்னு சொல்லிடுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, கேஎல் ராகுல், இந்த 2 பேர்லேருந்து ஏதாவது ஒரு பிளேயர் வந்து மிஸ் ஆயிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6வது பிளேயர் ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். பேட் கம்மின்ஸு. பேட் கம்மின்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உள்ள எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து ரொம்பவுமே நல்ல ஃபார்மில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பேட்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போங்க. இந்த பிச்சு வந்து ஸ்லைட்லியாக பேட்டிங்கும் பவுலிங்க்கும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். லாஸ்ட் நடந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போங்க. நம்ம 7வது பிளேயர் ஆப்ஷனில் வந்து ஹர்ஷித் ராணா வந்து எடுத்துகிட்டு போங்க. ஹர்ஷித் ராணா வந்து நீங்கள் ராணா வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போகலாம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அது வந்து பேட்டிங் வந்து ரொம்பவுமே இவரோட பவுலிங்கோட பேட்டிங் வந்து ரொம்பவுமே நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹர்ஷித் ராணா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்போ 7 பிளேயர் பார்த்துருக்கோம். 8th பிளேயர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் வாஷிங்டன் சுந்தருமே இருக்காங்க. இந்த 2 பேர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அப்படி தான் அமைப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 பேர்லேருந்து ஒரு பிளேயரை வந்து எடுத்துகிட்டு போங்க. யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்த பிளேயரை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம 9th பிளேயருக்கான ஆப்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 9th பிளேயர் ஆப்ஷன் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஸ்மித்தும் மார்னஸ் லவ்பர்ட்சஞ்சும் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து எனி ஒன் பிளேயரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதில் மார்னஸ் லவ்பர்ட்சஞ்சு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவர் வந்து ஒரு ஸ்பின்னர் அவரும் கூட. ஸோ அதனால் நீங்கள் 2 பேர்லேருந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துங்க அந்த இவங்க 2 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா 10th and 11th பிளேயருக்கான ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஜோரல், அலெக்ஸ் கேரி, உஸ்மான் கவாஜா, டி படிக்கல், என் மேக்ஸ்வினி இருக்காங்க. ஸோ இந்த பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா என் மேக்ஸ்வினி, ஸோ இந்த பிளேயருக்கு வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் டேவிட் படிக்கல் வந்து கட் ஆகலாம். இப்போ இந்த 3 பேர்லேருந்து நீங்கள் வந்து பிளேயர் வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த 3 பேர்லேருந்து எனி ஒன் பிளேயர் வந்து இதில் ஏற்கனவே வந்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி வந்து இருக்கார். ஸோ அப்போ நீங்கள் டி ஜூரல், உஸ்மான் கவாஜாவை இப்போது அலெக்ஸ் கேரியை வைக்கலன்னா இப்போ டி ஜோரல், உஸ்மான் கவாஜாவை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து 11 பேர் வந்து பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம ஜிஎல்கான டெமோ டீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோ டீம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ரிடிக்ஷன் ப்ளஸ்ஸு கிரவுண்டோட டைமென்ஷனல் அனலிஸை பொறுத்து நம்ம வந்து டீம் எடுத்திருக்கோம். ரிஷப் பண்ட்டு, விராட் கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லவ்பர்ட்சஞ்ச், மார்ஸ், கே நிதிஷ்குமார் ரெட்டி, மிச்சல் ஸ்டார்க்கு, பேட் கம்மின்ஸு, பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ப்ரிடிக்ஷன். நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் சேனல் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள், பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஜிஎல் வந்து வின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ டு ஆல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.